வாழ்க வளமுடன். இன்றைக்கி நாம் சினிமா நியூஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அற்புதமான சினிமா நியூஸ் ஒன்று, லேட்டஸ்ட் நியூஸ் ஒன்று பார்க்க போகிறோம். நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்களோட திருமணம் கோவாவில் பிரம்மாண்டமாக கோலாகலமாக அற்புதமாக நடந்து முடிஞ்சிருக்கு. விஜய், த்ரிஷா, மாளவிகா போன்றவங்க இந்த கல்யாணத்தில் கலந்துருக்காங்க, மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் திருமணத்தில் விருந்தினர்கள் அனைவருக்கும் கேரள முறைப்படி விருந்து பரிமாறியிருக்காங்க. இதை நடிகை த்ரிஷா ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தாக்க, கீர்த்தி சுரேஷ் 15 வருடமாக இந்த ஆண்டனியை காதலித்திருக்கிறார். ரொம்ப பெரிய விஷயங்க. ஸ்கூல் டேஸ்லேருந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் எந்த ஒரு சோஷியல் மீடியாலேயும் தங்களோட ஃபோட்டோவையோ எதுவோ இவங்க இது வரைக்கும் போஸ்ட் பண்ணவே இல்லை. காதலிச்சிட்டே வந்துட்டு அதுக்கப்புறமா திருமணம் செய்து கொண்டு இருக்காங்க. கோவாவில் நடந்த இவங்களது திருமணத்தில் விஜய் கலந்துட்டு அசத்தி இருக்காரு. பாருங்கள், பட்டு வேட்டி சட்டெல்லாம் போட்டுட்டு எவ்வளோ ஜம்முன்னு நிற்கிறாருன்னு. ஓகே, இந்த ஆண்டனி தட்டில் அப்படிங்கிறவர் துபாயை சேர்ந்த பிஸ்னஸ்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரிஜினலாக இவர் கேரளாவில் உள்ள கொச்சியை சேர்ந்தவராம். இவர் கிறிஸ்டினாக இருந்து கீர்த்தி சுரேஷ் ஹிந்துவாக இருந்தால் கூடி அவங்கள எப்படியோ அப்படியே இருக்கட்டும், என் மதத்துக்கெல்லாம் நான் மாறணும்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாராம். எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். ஸ்கூல் டேஸ்லேருந்தே இருவரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அதற்கு அப்புறம் லவ்வர்ஸாக மாறி இருக்காங்க. 15 வருஷம் காதல்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அதுலேயும் காதலிச்சவங்களையே கைப்பிடிச்சு 2 பேரும் திருமணத்தில் முடிஞ்சிருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம், ரொம்பவும் கிரேட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மணமக்கள் நீடூழி வாழ வேண்டும் சொல்லி மனசார வாழ்த்துறேன். உங்களோட வாழ்த்து என்னோட காதில் கேட்குது. அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாய்.